உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க எனக்கு சொல்றீங்க இது உங்க பார்வைக்கு இல்லாமையா சார் எனக்கு வந்து நாங்க எங்க பணத்தை கொடுக்காம இருக்கணும். அவங்க முதல்ல அவங்க பிரச்சனை மக்களுக்கு தான் நீங்க எல்லாம் எங்களுக்கு தொலையா இருக்கணும். நீங்களே யாரு இருக்கிறாங்க வெயிட் பண்றாங்க. இப்ப வரைக்கும் கமிஷன் ஒரு வார்த்தை கூட பேசல. 5 பேரை கூப்பிடுங்க. எல்லாருமே வந்து சொல்யூஷன் என்னங்க? நீங்க ரிமாண்ட் பண்ணி அவனை சேஃப் ஆக்குறீங்க ஜெயில. அவனுக்கு நல்லா 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு தான் நீங்க ரிமாண்ட் பண்றீங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. நீங்க நாங்க தங்க கூட இடலாம தான் நாங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்யூஷன் வேணுங்க. இது நீங்க இப்ப எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா நாங்க அடுத்து செக்ரட்டரி கிட்ட தான் போவோம். சிஎம் சார் நீங்க டைரக்டா பார்த்தாலே எங்களை கூப்பிடுங்க, எங்களுக்கு இந்த சொல்யூஷன் வேணும். இப்ப எங்களுக்கு தங்க இடம் இல்லை, நீங்க வீடு ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ கொடுங்க, இல்ல பணம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ கொடுங்க. எங்க போய் தங்குறதுன்னு கூட தெரியாம பாதி பேர் சொந்தக்காரவங்க வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு தங்கிட்டு கிடக்குறோம். கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி நகையை வச்சு வட்டி கட்டுவோமா, நாங்க கடன் அடைப்போமா, இல்ல வீடுக்கு வாடகை கொடுத்து வேற வீடு பார்த்துட்டு போவோமா? வேற வீடு பார்க்க கூட அட்வான்ஸ் கொடுக்க பணம் கிடையாது. இப்ப வந்து இன்னைக்கு நாங்க ரோட்ல இப்ப உட்காடுறோம். இப்ப காலைல 7 மணில இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தரும் எங்களை மதிக்கல. இப்ப எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு ரோட்ல உட்கார இப்ப எல்லாரும் வராங்க, வாங்க நாங்க மீட் பண்ண வைக்கிறோம்ட்டு. யாரை மீட் பண்ண வைக்க போறீங்க நீங்க? எங்களுக்கு இதுக்கு டைரக்டான சொல்யூஷன் வேணும். சிஎம் சார் இதை பாக்குற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம். டைரக்டா எங்களை கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. இல்லன்னா நெக்ஸ்ட் நாங்க செக்ரட்டரியேட் தான் நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். இதுக்கு மேல எங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. எங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமா நடக்கும் அப்படின்ற அஷூரன்ஸ் எங்களுக்கு வேணும். நீங்க வந்து கோர்ட்டு கேஸ் சிபிபி அது பேர் என்ன சிசிபியா அது இதுன்னு அங்க நீங்க போவீங்க. போயிட்டு 6 வருஷம் கழிச்சு நீங்க குடுக்குற வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்றதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. எங்களை நீங்க எங்க மேல கேஸ் போட்டு ஜெயில போடுங்க, நாங்க ஜெயில உட்காந்துக்கிறோம். நீங்க எப்ப எங்களுக்கு பணம் வாங்கி தரீங்களோ அப்ப நீங்க ஜெயில இருந்து எங்களை ரிலீஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் நாங்க இங்க உட்காந்துக்கிறோம். இவ்வளவு நாளா அது கேஸே எடுக்கல. எடுத்துமே பப்ளிஷ் பண்ணாலும் அதை இது பண்ணிட்டாங்க. இப்போதான் வந்து ஏதோ சிவியரா பண்றேன்னு சொல்றாங்க எங்ககிட்ட. அது உண்மையா போயே தெரியல. ஆனா இது வந்து 5 வருஷமா நடக்குது. அந்த வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் நடந்தே போனா 10 நிமிஷம். அப்ப இதே மாதிரி 5-6 பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க 20 பேர் 25 பேர் இவ்வளவு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்க கம்ப்ளைண்டே எடுக்கவே கிடையாது. இப்ப நாங்க 60 பேர் கொடுத்திருக்கோம். நேத்து என் ஹஸ்பண்டே பார்த்துட்டு என்னடா உனக்கு பணம் வேணுமா, வேணா சைன் போடுறான்னு மரியாதையெல்லாம் பேச. பணம் கொடுத்துரும் சார், அதை நாங்க கேட்கறது தப்பா இல்ல? அத வந்து எப்படி பேசணும்? ஒரு 5 வருஷமா நடக்குது. நாங்க இப்ப வந்து 2 மாசம் முன்னாடி பணம் கொடுத்தோம். எங்களுக்காக இப்ப நாங்க 7000 வாடகையில இருந்தோம். அவன் எங்களுக்கு வீடு கொடுப்பேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டுல போய் மாத்தி விட்டு 24,000 வாடகை அமிச்சிட்டான். என் சம்பளமே 26,000 ரூபாய். அதை வச்சு நான் 24,000 வாடகை கொடுத்துட்டு நான் எப்படி இது பண்ண முடியும்? எனக்கு 2 வயசானவங்க வச்சிருக்கேன், என் குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காரு. நாங்க எப்படி பாப்போம்? எங்களுக்கு வீடு இல்ல. இப்ப நாங்க வீடு பார்க்க போனா எல்லா இடத்துலயும் 15,000 20,000. நாங்க வீட்டை நம்பி தான் கொடுத்தோம். இது கேட்டா அந்த போலீஸ் அசால்ட்டா சொல்றாரு, இந்த கேஸாமா போமா,
இந்த கேஸா? உனக்கு அறிவு இல்லையா? நீ படிக்கலையா? நீ பார்த்து கொடுக்க மாட்டியா? பக்கத்துல விசாரிக்க மாட்டியானா? 10 நிமிஷத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த கேஸ் நிறைய நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, உங்க வாயால சொல்றீங்க, நான் சொல்லல. இந்த கேஸ் ஆமா நீங்க சொல்றீங்க, அப்ப ஏன் அந்த வீட்டை இன்னும் சீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? அவன் வேளச்சேரி போலீஸ் போக சொன்னாங்க, போனேன். ட்ரிப்ளிகேன் வர சொன்னாங்க, போனேன். பழவந்தாங்கல் போக சொன்னாங்க, போனேன். மீனம்பாக்கம் போக சொன்னாங்க, போனேன். இதுக்கு மேல எத்தனை ஸ்டேஷன் போகணும்னு எங்களுக்கு தெரியல. கமிஷன் ஆபீஸ்ல ஏற்கனவே 25/3 நான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தேன். அப்புறம் ஆன்லைன்ல கொடுங்க, நாங்க ஆன்லைன்ல கொடுத்தேன். சிஎம் செல்ல கொடுங்க, நாங்க சிஎம் செல்ல கொடுத்தேன். நம்ம படிச்ச இத்தனை பேருக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்களே, படிக்காதவங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சார் நிலைமைக்கு போகிறது? பேரு அக்பர் ஷெரீப், ஆனா பண்ணது மொத்தமா சுத்தி இருக்கிறவங்க மெயின் அக்யூஸ் தான். இவருங்க இருக்காருல, இவரு. இது அவங்க லேடி, அந்த லேடி இது அவங்க ஹஸ்பண்ட் நாகராஜ்ன்றது. இதோ இருக்காங்க பாருங்க, இது அவங்க ஹஸ்பண்ட்.